Class 8 नई बाल सुलभ माला बुकlet poem 13 ஜாலியன்வாலா பாக் மே பசந்த் ஸ்ப்ரிங் சீசன் இன் ஜாலியன்வாலா பாக். இந்த போயம் வந்து ஜாலியன்வாலா பாக்ல நடந்த ஒரு பெரிய மசாக்கர் பற்றின போயம் தான் இது. 1919ல் இந்த மசாக்கர் நடந்தது. இந்த ஜாலியன்வாலா பாக்ங்கிற பிளேஸ் வந்து பஞ்சாப்ல அம்ரிட்சரில் இருக்குது. இங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து தே ஜஸ்ட் கேதர்ட், அவங்க வந்து தேவர் அன்ஆர்ம்டு. ஸோ அந்த இன்னசென்ட் பீப்புளை பிரிட்டிஷ் எப்படி கொன்று குவிச்சாங்க, அந்த சாரோஃபுல் இன்சிடென்ட் பற்றின போயம் தான் இது. कविता प्रवेश इंट्रोडक्शन. आज हम स्वतंत्र भारत में जीते हैं. இன்னைக்கு நம்ம சுதந்திர பாரதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். इस स्वतंत्रता को प्राप्त करने के लिए हमारे वीरों ने अपने प्राणों की ஆகுதி தேதி. இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய வீரர்கள் தங்களுடைய உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. अंग्रेजों देश से बाहर निकालने में वर्षों लग गए. பிரிட்டிஷை வந்து நம்ம நாட்டிலிருந்து வெளியில துரத்துறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. यहाँ कोकिला नहीं काग हैं शोर मचाते. जालियनवाला बाग मेमोरियल கிட்ட we could not see cuckoos but we could only see crows making noise. काले काले कीट भ्रमर का भ्रम उपजाते. இங்கே வந்து we can see black insects like bumble bees, அதாவது black beetle, இதெல்லாம் தான் we can see producing the noise. कलियांग भी अतकिली मिली हैं कंटक कुल से. We can see the buds which are not fully blossomed and they also belong to the thorn family. அது எல்லாமே வறண்டு போன அந்த பிளான்ஸ்ல இருந்தா we could see falling down. वे पौधे व पुष्प शुष्क हैं अथवा झुलसे. Those plants and flowers are very dry and scorched, அதாவது ரொம்ப வாடி வதங்கி இருக்கு. இது எல்லாமே all these symbolizes the அந்த சாரோ, அந்த சோகத்தை தான் அது காட்டுது. இது எல்லாமே பரிமளஹீன பராக தாக் சா பனா படா ஹை. ஃப்ராக்ரன்ஸே இல்லாத, நறுமணமே இல்லாத போலன் கிரெயின்ஸ் ஃபுல்லாக இங்கே கீழே இருக்குது. தட் ஆல் லுக் லைக் பிளட் ஸ்டெயின் மாதிரி இருக்குது. हाँ यह प्यारा बाग खून से सना पड़ा है. ஆமா, இந்த லவ்லி கார்டன் இஸ் ஃபுல்லி ஸ்டெயின்ட் வித் பிளட். आओ प्रिय ऋतुराज किंतु धीरे से आना. पोएट வந்து வெல்கம்ஸ் த ஸ்ப்ரிங் சீசன் விச் இஸ் த கிங் ஆஃப் ஆல் சீசன். ஆனால் ப்ளீஸ் கம் வெரி ஸ்லோலி, மெதுவாக வர சொல்லி சொல்கிறாங்க போயட். यह है शोक स्थान यहाँ मत शोर मचाना. இது ரொம்ப ரொம்ப சோகமயமான பிளேஸ். அதாவது இது ரொம்ப பெரிய நிறைய லைஃப்ஸ்லாம் இங்கே உயிர்லாம் போயிருக்குல்ல, அதனால. ஸோ இங்கே வந்து ரொம்ப சோகமான பிளேஸு, அதனால டோன்ட் மேக் நாய்ஸ். மத் ஷோர் மச்சானா டோன்ட் மேக் நாய்ஸ். वायु चले पर मंद चाल से उसे चलाना. लेट द विंड ब्लो हियर. பட் அந்த ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் வந்து ப்ளோ ஆகட்டும். துக்குக்கு ஆஹே உடாக்கர் மத் லே ஜானா. சோகத்தோட சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல இந்த இடத்துல, அதை வந்து அது அந்த விண்டு வந்து கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு லெட் த விண்ட் ப்ளோ. கோகில் காவே கிந்து ராக் ரோனே கா காவே. லெட் த குக்கூஸ் ஆல்சோ சிங். பட் அந்த ராகம் வந்து சோக கீதமாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் அழுகை வரக்கூடிய ராகமாக தான் இருக்கணும். भ्रमर करे गुंजार कष्ट की कथा सुनावे. लेट द பிளாக் பீட்டில்ஸ் ஆர் பம்பிள் பீஸ் வந்து ஹம் பண்ணட்டும். ஆனால் அது எப்படிப்பட்ட எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஸ்டோரி சொல்லணும்னா, இங்கே உள்ள அந்த கஷ்டம் நடந்ததில் இந்த மசாக்கர் அதை பற்றின ஸ்டோரியாக இருக்கணும். லானா சங்கு மே புஷ்ப நா ஹோ வே அதிக் சஜீலே. நீங்கள் வரும்போது யூ பிரிங் ஃப்ளவர்ஸ் வித் யூ, ஆனால் அது ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஹோ சுகந்த் பி மந்த் ஓ சே குச் குச் கீலே. லெட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆல்சோ பி வெரி சட்டில், அதாவது ரொம்ப கம்மி நறுமணம் மிக்க பூக்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பூக்களில் பனித்துளிகளால் அந்த பூக்களும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டாகி இருக்கணும். இது வந்து இட்ஸ் லைக் கண்ணீர் துளிகள் மாதிரி. இங்கே சோகம், ஒரு பெரிய மசாக்கர் நடந்திருக்குல்ல, ஸோ இட் சிம்பலைசஸ் தட். கிந்து நா தும் உபஹார் பாவ் ஆக்கர் திக்லானா. ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு, அதை வந்து காட்டக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் இருக்கக்கூடாது.
ஸ்மிருதி கி பூஜா ஹேத்து யஹா தோடே பிக்ரானா. ஃபார் இந்த இடத்துல வந்து ஒரு மெமரி மாதிரி இல்லை, இங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோடைய மெமரியா லெட் த ஃப்ளவர்ஸ் பி ஸ்கேட்டர்ட், ஃபுல்லாக செதறி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமல் பாலக் மரே யஹா கோலி காக்காக்கர். டெலிகேட் இன்னசென்ட் சில்ட்ரன்லாம் இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷ்லாம் அந்த தோட்டாக்கள் குண்டடிப்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. கலியாங் உன்கேலியே கிரானா தோடி லாக்கர். இந்த குழந்தைங்களுக்காக சில நிறைய மொட்டுக்கள்லாம் கொண்டு வந்து இங்கே சிதற விடுங்க. ஆஷாவோங்க சே பரே ஹிருதய் பி சின்ன ஹுவே ஹை. நம்பிக்கைகளால் நிரம்பப்பட்ட இவங்களோட ஹார்ட்ஸ்லாம் ஹேஸ் ஷேட்டர்ட் ஹியர். अपने प्रिय परिवार देश से भिन्न हुए हैं. தங்களுடைய லவ்லி ஃபேமிலி அண்ட் தேசம் கண்ட்ரி கிட்ட இருந்து they got separated. कुछ कलियां अदकिली यहाँ इसलिए चढ़ाना. சம் பட்ஸ், அதாவது ஃபுல்லாக மலராத மொட்டுக்களை இங்கே வந்து ஆஃபர் பண்ணுங்க. கர்கே உன்கி யாத் அஷ்ரு கி ஓஸ் பஹானா. இங்கே இறந்தவங்களுடைய ஞாபகார்த்தமாக இங்கே ஃபுல்லாக அந்த நறுமணம் வீசட்டும். அந்த பட்ஸில் இருக்கிற பனித்துளிகள் இருக்குல்ல, டியூ ட்ராப்ஸும் அது கண்ணீர் துளிகள் மாதிரி அங்கங்கே சிதறட்டும். தடப் தடப்கர் விருத்த மரேஹை கோலி காக்கர். ரொம்ப துடிச்சு இங்கே நிறைய வயசானவங்கெல்லாம் பிரிட்டிஷோட குண்டடிப்பட்டு இறந்துருக்காங்க. சுஷ்க புஷ்ப குச் வஹா கிரா தேனா தும் ஜாக்கர். ஸோ அவங்களுக்காக ட்ரையான ஃப்ளவர்ஸ், காஞ்சி போன கொஞ்சம் ஃப்ளவர்ஸையும் இங்கே அங்கங்கே செதற விடுங்க, தூவி விடுங்க. யஹ் சப் கர்னா கிந்து யஹா மத் ஷோர் மச்சானா. இது எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனால் டோன்ட் மேக் நாய்ஸ். யஹை ஷோகஸ்தான் பகுத் தீரே சே ஆனா. இது ரொம்ப சோகமயமான இடம், ஏன்னா லார்ஜ் மெசக்கரஸ் ஹேப்பன்ல. ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவாக வர சொல்லி அந்த ரித்துராஜ், அதாவது ஸ்ப்ரிங் சீசனை வரவேற்கிறாங்க போயட் ஸ்ரீமதி சுபத்ரா குமாரி சௌஹான். हमने सीखा. What we have learnt in this poem. आज हमारा देश आज़ाद है, परंतु यह आज़ादी हमें यूं ही नहीं प्राप्त हो गई. இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரி இஸ் இண்டிபெண்ட், ஆனால் இந்த சுதந்திரம் வந்து நமக்கு ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கல. अंग्रेजों ने भारतीयों पर अनेक अत्याचार किए. பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் மேலே நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க, கொடுமைகள்லாம் செஞ்சாங்க. நிஹத்தோங்கக்கோ கோலியோங்க சே பூன் டாலா. அன்ஆர்ம்டு, அதாவது எந்த ஆயுதமே இல்லாதவங்கள புல்லட்ஸ்னால வாட்டி வதைச்சாங்க. बच्चों से लेकर वृद्ध लोग तक देश की आज़ादी के लिए अपने प्राणों की बलि देने को तैयार थे. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக தங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. சப்கே ஹிருதய் மே தேஷ் பிரேம் கி லஹரே ஹிலோரே லே ரஹி தி. எல்லாருடைய மனசுலையும் தேசப்பற்றினுடைய அலை வந்து வீசிட்டு இருந்தது. ஹமே உன் வீர் ஷஹீதோங்கு கோ சதைவ யாத் ரக்னா சாஹியே. நம்ம எப்பயுமே இந்த வீர தியாகிகளை வந்து we should always remember them. Thank you.